இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து பைரவி சீரியலோட நாளைக்கு எபிசோட் மே 9 நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் சிந்துவை ஒரு துரோகியாக பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சிவா இப்போ கருணையாக பார்த்துட்ருக்கிறான்ப்பா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்னேகாவை தப்பாக காமிச்சு அவள் தப்பானவ அப்படின்னு காமிச்சா மட்டும்தான் சிந்துவை சிவா ஏற்றுப்பான் அப்படின்னு சொன்னல. அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா சீரியல். ஸோ என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து தப்பானவ அப்படி பொய் சொல்லி அவள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுல ஏற்றுப்பான் அப்படின்னு மாதிரி தோணுது. ஆனால் ஸ்னேகா மருத்துவ தொழிலுக்கே ஒரு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறா. 50,000 ரூபாய்க்கு பண்ண வேண்டிய ஒரு ஆப்ரேஷன் 2 லட்ச ரூபா கொடுத்து பில் பே பண்ண வச்சுட்டா கஷ்டத்தில் வந்தவங்ககிட்ட. ஸோ அதை தெரிகிறப்ப கண்டிப்பாக அவன் மேலே கோவமும் வெறுப்பும் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய தப்பு இருக்க போகுது. ராம்னு ஒருத்தனை சீரியலில் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவனுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, ஏதோ வகையில் அவங்ககிட்ட இவன் மாட்டியிருக்கிறா அப்படிங்கிறது தெரியுது. அந்த விஷயமும் என்ன அப்படிங்கிறது நமக்கு என்ன கிளியராக தெரியல. அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா வெளியே வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சிவாவுக்கு ஸ்னேகா மேலே ஒரு வெறுப்பு கிரியேட் ஆகும். அப்போ இவங்களோட பிரேக்கப் நடக்கும். அப்போ தான் சிந்துவுக்கும் சிவாவுக்கும் லவ் கிரியேட் ஆகும். அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது. ஸோ இப்படி தான் இருக்க போகுதுன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைப்பா அதெல்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா, வேறு மாதிரி ஏதாவது நடக்கும், இப்படி நடக்கும் பாருங்கள் அப்படின்னு ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.